ரொம்ப நாள் இந்த கோயில் போகணும்னு நினச்சேன். கடைசியாக ஒரு வழியாக போயிட்டு எந்த கோயில்னு பார்க்குறீங்க, திருவண்ணாமலையில் இருக்கல அருணாச்சலேஸ்வரர் கோயில்றாங்க. இங்கே மேக்ஸிமம் தமிழ் பீப்புளை விட தெலுங்கு பீப்புள்ஸ் தான் நிறையா வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் மெஜாரிட்டி பார்த்து ஏன்னு கேட்டிங்க, லாஸ்ட் 5 வருஷத்தில் அவங்க தான் டூரிஸ்ட் வந்துக்கிட்டு இருக்காங்க. திருப்பதியை வெக்கேட் பண்ணிட்டாங்க போல். இப்போ அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டாங்க. உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, அக்னி பிளம்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை போய் விளக்கேற்றுவாங்க. விளக்கேற்றுனா ஐயத்தனா 90 வாங்கி பூசிக்கலாம். சின்ன பையனா வந்து நெட்டியில் கோலம் போடுறேன்னு சொல்லிட்டு அந்த திருண்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு வருவாங்க. 10 ரூபா 20 ரூபா கேட்பாங்க. வேணும்னா கொடுத்து பார்த்துக்கோங்க. கோயிலுக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆனாலும் குளம் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு குளம் வர வைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மலைக்கு முன்னாடி அந்த கோயிலோட கும்பம்னா இருக்கும். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். போய் ஃபோட்டோனா இருக்கிற அந்த எடுத்துக்கோங்க. அப்படியே லைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனம் இருக்குது. நாங்கள் சாயங்காலம் 4 மணிக்கு போய் நைட்டு 10 மணிக்கே வெளியே வந்தோம். ஃப்ரீ தரிசனத்தை போகவே போகாதீங்க. காசு கொடுத்து போகிறா இருந்தால் போய்க்கோங்க. 50 ரூபா தொகைன்னு கேட்பாங்க. ஏன்னா ஃப்ரீ தரிசனமும் கூட்டமாக இருக்கும். காசு கொடுத்து போகிறவங்க கூட்டமாக இருக்கும். காசு கொடுத்து போனீங்கன்னா சீக்கிரமாக பார்த்து வந்துடுவீங்க. நாங்கள் அவ்வளோ நேரம் லைனில் வெயிட் பண்ணி நைட்னா ஆயிடுச்சு. நைட் ஆனப்படினா பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை. ஏன்னா 9 மணிக்கு மேலே நிறைய சாத்திடுவாங்களாம். ஸோ பார்த்து போயிட்டு வாங்க. இங்கே பக்கத்தில் லாட்ஜ் இருக்கிற மாதிரி இருந்தாமே மினிமமாக 1500 கேட்குறாங்க. லாட்ஜு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ரொம்பனா கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைமிங் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்து சாமி பார்த்து வந்துடுங்க. சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நைட் டயத்தில் கோயிலுக்கு வெளியவே நிறைய தள்ளுவண்டி கடைகள்லாம் இருக்குது. ஸோ சுற்றிக்கிட்டி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது எல்லாமே ஆவரேஜராக இருக்கும். சில கடையிலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அங்கே போய் சாப்பிட்டுக்குங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நிறைய கடைகள் இருக்குது. நைட்டுமே கிட்டத்தட்ட கிரிவலம் போகிறவங்க எக்கச்சக்கமாக போய்கிட்டு இருக்காங்க. இங்கே மெஜாரிட்டியே கிரிவலம் சுற்றி வர்றதான். கிரிவலம் சுற்றி வந்தீங்கன்னா அவ்வளோ புண்ணியம் சொன்னாங்க. ஸோ நாங்கள் போகலை.